வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, துலா ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோகா அமைப்பெல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் கோச்சார கிரக நிலைகள்லாம் பார்த்துட்டு கோச்சார கிரகங்கள் பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு அது எந்த மாதிரி அமைப்பில் துலா ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த மாதம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா இந்த மாதம் பாருங்க, இந்த துலா ராசி நேயர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாங்க. சரி, இப்போ துலா ராசிக்கு கோச்சார நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டானா, மிதுன ராசியில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது கோச்சார கிரக நிலையாகுங்க. அடுத்தது இந்த மாதம் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா, மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டானா, இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பயிற்சியாகி தன்னுடைய ஆட்சி மூல திருகோண வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு. இது மிக மிக யோகத்தை அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவானுடைய பயிற்சி அமைப்பு இருக்குங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா புதன் பகவான் இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ஆட்சி வீடான கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டானா, இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் தன் வீட்டில் இருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். சிம்மத்திலிருந்து கன்னியா ராசிக்கு சூரிய பகவான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி பாருங்க, செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருந்து தன்னுடைய நீச்ச ஸ்தானமான, அதுவும் திக்பலம் அடையக்கூடிய ஸ்தானமான, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் வரும்போது அது நீச்ச ஸ்தானமாகும். அந்த செவ்வாய்க்கு 10ஆம் இடம் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி கடக ராசிக்கு வராரு. அடுத்தது புதன் பகவான் அப்படின்னு எடுத்துட்டா, இதே மாதத்துல இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய உச்ச வீட்டில இருந்து, அதாவது கன்னியா ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கே துலா ராசியிலே அமரக்கூடிய அமைப்பு, பயிற்சியாகி அமரக்கூடிய அமைப்பு. இதுதாங்க இந்த மாதம் கிரக நிலைகள் ஆகும். இது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள், கோச்சார நிலைகள் இருக்குங்க. என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஒரு சுப கிரகம் ஆகும். அந்த சுப கிரகம் இத்தனால உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கன்னியா ராசியில நீச்சம் பெற்று வலு இழந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும்போது எவ்வளவோ சிரமங்கள், சங்கடங்கள், மான அவமானங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய ராசி அதிபதி வலு இழந்து இருக்கக்கூடிய அமைப்புல. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் மனைவி, கணவர், இந்த மாதிரி இடங்கள் இருவருக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி சங்கடங்கள், பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா கலஸ்தர காரகர் வலு இழந்திருக்காரு இல்லைங்களா, 12ஆம் இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கே இந்த மாத துவக்கத்திலே 2ஆம் தேதியே உங்கள் ராசியிலே அமரும் போது அது சுப கிரகமாகவும் இருக்கிறதுனால அவர் ராசியில் அமரும் போது சுப தன்மை அதிகமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசி வரும்போது அமரும் போது அது வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு, ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் துவக்கத்திலேயே நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் படிப்படியாக நிறைவேறக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா யாருங்க? சுக போகங்களை தருபவர், நல்லது அதிகமாக உங்களுக்கு தரக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் ஆவார். உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய வீட்டிலே பலம் சேரக்கூடிய அமைப்பு. இது நல்ல அமைப்பு, அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க. சரிங்களா? உங்களுடைய ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி நல்லா ஒத்துமையா இருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி பலன்கள்லாம் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி. அவரும் பாருங்க, இந்த மாதத்துல 7ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் தன்னுடைய வீட்டில் அமரக்கூடிய அமைப்பு. பாக்யாதிபதி விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு போனாலும் தன் வீட்டுக்கு உச்ச ஸ்தான ஆட்சி ஸ்தானமான
வந்து அந்த புதன் பகவான் தன் வீட்டிலே வந்து அமரக்கூடிய அமைப்பு. இந்த இரு கிரகங்களே உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. ஒருவருக்குரிய ஜாதகத்தில் பாருங்கள், மெயினாக நம்ம ஜாதக அமைப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு மெயினாக லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி பலமாக இருக்கும்போது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி துணிச்சலாக செயல்பட்டு அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே உங்களுடைய கோச்சார நிலைகளும் அப்படியே இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் பாருங்க, ராசியிலே பலம் பெற்றிருக்காரு. பாக்யாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் தன் வீட்டிலே பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. அவர் புதன் அப்படிங்கிறவர் புத்திசாலித்தனம், நிர்வாக திறமை, ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகமாகுங்க. புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் கல்விக்காரகர், கலைத்துறை, கவிதை, இந்த மாதிரி பேச்சாற்றல், இதுக்கெல்லாம் காரகரே அந்த புதன் பகவான் ஆவார். அஞ்சல் துறை, தொலைத்தொடர்பு, நடிப்பு, நாடகம், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களில் நீங்கள் தொழிலில் இருக்கக்கூடியவங்களா இருக்கும்போது திறமை, ஆற்றல் எல்லாம் அதிகமாக இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவானும் பலம் பெற்று இருக்காரு, புதன் பகவானும் வந்து பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே நல்ல சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. கலைத்துறை மற்றும் இல்லைங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. இப்போ பொதுவாக வந்து சொல்லுவாங்க என்னன்னா, 10ல் குரு வந்தால் பதவி பறிப்பு இருக்குமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஒரு வாய் வார்த்தையாக சொல்லிக்கிட்டு வர்றது தான், சரிங்களா. 10ஆம் இடத்துல குரு வந்தால், அது 10ஆம் இடத்துல குரு வந்தால் வந்து பதவி பறி போகும் அப்படின்னா 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானம். சுப கிரகங்கள் வரும்போது அது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அது சொல்லப்பட்டிருக்கலாம், சரிங்களா. ஆனால் கோச்சார ரீதியாக எடுக்கும்போது 10ஆம் இடத்தில் குரு வந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. இப்போ ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் 10ஆம் இடத்தில் குரு தனித்திருந்தால் மட்டும்தான் பாதிப்பே தவிர மற்றபடி 10ஆம் இடத்தில் குரு வந்தால் அது பாதிப்பு கிடையாது, சரிங்களா. இப்போ 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது குரு யாருங்க? தங்கத்துக்கு காரகர், தங்க நகை. இப்போ தங்க நகை வியாபாரம் செய்கிறீங்க, அடுத்தது வந்து அரைநிலை துறையில் இருக்கீங்க, நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, இந்த மாதிரி பணிபுரியவங்க எல்லாருக்குமே பாருங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து அந்த குரு பகவான் தொழில் ஸ்தான, ஜீவனஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. அவரோட செவ்வாய் பகவானும் இணையக்கூடிய அமைப்பு. செவ்வாய் பகவான் யாரு உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 7ஆம் அதிபதி. 2ஆம் இடம் வாக்கு, அடுத்தது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வெளிவட்டாரம், நட்பு, அடுத்தது உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த கிரகம் வந்து இப்போ உங்களுடைய 10ஆம் இடத்தில் போய் அமரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் அந்த செவ்வாய்க்கு வந்து நீச்சமாக இருந்தாலும் அந்த 10ஆம் இடம் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அந்த செவ்வாய்க்கு. அடுத்தது அந்த உச்ச குருவோடு இணையக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த செவ்வாய்க்கு நீச்சபங்க ராஜ யோகத்தை அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் நீங்கள் இருக்கீங்களா, அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் ஏதாவது இருக்கீங்களா, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, யோகமான அமைப்புங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்குன்னா, வேலை செய்கிற இடத்துல வந்து மதிப்பு, மரியாதை, கௌரவம், உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறது, அல்லது சம்பள உயர்வு கிடைக்கிறது, சன்மானம் கிடைக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் சிறப்பாக இந்த குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலைகள் காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இப்போ துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த கிரக அமைப்பு எல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் அரசாங்க சம்மந்தப்பட்ட தொழிலை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதலான பலன்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா சூரிய பகவானும் இந்த செப்டம்பர் மாதம் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சூரிய பகவான் தன் வீட்டில் பலம் பெற்றிருக்காரு இந்த செப்டம்பர் மாதம் வந்து 17ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய நட்பு ஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் வராரு. இந்த அமைப்பு எல்லாமே வந்து அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து யோகமான அமைப்பு தரக்கூடிய அமைப்பு. அதே போல் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு நீங்கள் போகணும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா
இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. கோச்சாரத்தில் வந்து கிரக நிலைகள் எல்லாமே வந்து அரசு சம்பந்தப்பட்ட ராஜ கிரகங்களாக சொல்லக்கூடிய வந்து குரு பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், இவங்க எல்லாருமே வந்து நல்ல அமைப்புல கோச்சார நிலையில் இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகம், வேலை, இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்குமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் சொந்த தொழிலில் இருக்கீங்க, சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய அமைப்பு, பாக்யாதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு, வியாபார திறமை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல லாபம், வளர்ச்சி, முன்னேற்றம், புதிய முயற்சிகளில் வெற்றி அடையிறது இந்த மாதிரிலாம் சிறப்பான பலனெல்லாம் இந்த மாதம் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இல்லத்தரசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து இருக்கும்போது சுப கிரகமான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தை கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் அதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். இல்லத்தரசிக்கு எல்லாம் இப்போ ஒரு புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சுப விஷயங்கள் இல்லத்தரசிகளும் நல்ல பலனாக இருக்குங்க. பணம் மிச்சம் பிடிக்கிறது, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறது, பிள்ளைகளுக்கு உண்டான சிறப்பான பலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் பிள்ளைகளுக்கு உண்டான திருமணம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் தலைப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் சுப விஷயங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த துலா ராசினியர்களுக்கெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரிங்க. புதன் பகவான் உயர் கல்வி ஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரிங்களா. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம், யோகமான மாதம், வயதிற்கு ஏற்ப சுப விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய மாதமாக இருக்குங்க. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் மட்டும் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு நட்பு யோகாதிபதிகளுடைய திசா புக்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் வந்து சுப கிரகங்கள் எல்லாமே பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் கூடுதலான நன்மைகளும் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பிலலாம் கோச்சார நிலைகள் இருக்கிறதுனால திசா புக்தி ஒத்துழைப்போடு உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் அதிகமாக அமையக்கூடிய அமைப்பாகவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்குங்க. துலா ராசிக்கு பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் வந்து அதிர்ஷ்டம் யோகத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே உண்டு. நன்றி, வணக்கம்.